தாவேகா ஆட்சி வந்த பிறகாக நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ, இதற்கு முந்தைய அரசை என்னவெல்லாம் சுமத்தினீங்களோ, அந்த அத்தனை குற்றமும் உங்கள் மீது 10 மடங்காக சுமத்தும் அளவிற்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட குறைபாடுகள், எந்த ஒரு பொது அறிவும் அரசியல் அறிவும் மக்கள் சார்ந்த சமூகம் சார்ந்த சிந்தனையும் உங்களிடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, இதற்கு முன்பாக பாஜகவை சார்ந்தவர்களே சங்கி என்போம், தாவைக்காவை சார்ந்தவங்கள இப்போ தற்குறிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தற்குறிகள் என்றும் அவர்களை சங்கி என்றும் அழைப்பதற்கு நாம் விரும்பலை, அப்படி அழைக்கவும் கூடாது. ஆனால் அழைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நம்மை தள்ளிவிடுகிறார்கள். ஏன் அப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில சொல்லணும், அல்லது பதில் தெரியாது என்று சொல்லணும், அல்லது தெரிந்து கொண்டு வந்து பேசுகிறேன் என்றாவது சொல்லணும். நாம கேட்கிற கேள்விகளுக்கு தக்க பதில சொல்லாம, சம்பந்தமே இல்லாம பாஜகக்காரன் எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் இன்றைக்கு இந்த தாவேக்காரர்களும் பேசுகிறார்கள். அதுதான் மிகுந்த வருத்தமும் வேதனையுமாக இருக்கிறது. ஊழலை பத்தி வாய்க்கிலேயே பேசுறாங்க, ஆனா இவங்க ஆட்சியில ஏகப்பட்ட ஊழல்கள், அந்த ஊழல்கள் பற்றி இவர்கள் பேசுவதில்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க மக்களின் பக்கம் நிற்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய தலைவரை தூக்கி பிடிப்பதற்காக நிற்கிறீங்களா? எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஸ்டாலின் அரசு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாம கேள்வி கேட்காம இருந்தோமா? ஸ்டாலின் அரசிடமும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டோம். ஆனால் இவர்கள் அளவிற்கு அங்க நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கல. சில சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தது. அந்த அசம்பாவிதங்களை உடனடியாக நாம கேள்வி கேட்டோம். அந்த இடத்தில் நாம் ஒருபோதும் சமரசமாகவில்லை. ஸோ நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் ஒரு சரியான ஒரு குடிமகனுடைய கடமையாக இருக்கும். நாங்கள் எப்போதும் நியாயத்தின் பக்கம் இருக்க விரும்புகிறோம். ஆனால் இந்த தாவேக்காரர்கள் பாஜக சங்கிகளை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து சிந்தியுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.